Hi, welcome back to SpeakTuber. நீங்க ஒரு சாம்சங் யூசரா இருக்கீங்கன்னா இல்ல சாம்சங் லவரா இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு பிராண்டட் மொபைல்ஸ் வந்து இருந்தாலும் சாம்சங்னு ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லலாம். அது காரணம் சாம்சங்ல உள்ள ஃபியூச்சர்ஸ் கூட சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு நிறைய ஹிடன் ஃபியூச்சர்ஸ் வந்து சாம்சங்ல வந்து கொட்டி கிடக்கு. சோ அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். நிறைய இருக்கிறனால நம்ம வந்து பார்ட் 1 மட்டும் இதுல வந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம பார்ட் 2 கூட வந்து பண்ணலாம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். நீங்க எந்த சாம்சங் மொபைல் வச்சிருந்தாலும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31, M31s, M சீரிஸ், A சீரிஸ் எந்த சீரிஸ் வச்சிருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொன்றும் சொல்லும்போது உங்களுக்கு இங்கே வீடியோஸ் வந்துடும், நீங்கள் அங்கே கூட பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபியூச்சர்ஸ் கேமரால தான் இருக்கு. சாம்சங் கேமரா பற்றி தனியாகவே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து சாம்சங்ல கேமரால வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் நம்ம ஒரே ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ சாம்சங்ல நம்ம வந்து பேக்ல எடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே செல்ஃபி எடுக்கும்போது மொபைலை ஹோல்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி மொபைலை ஹோல்ட் பண்ணும்போது மொபைல் வந்து மிஸ் ஆயிருமோ, அதை கிளிக் பண்ண சரியா வந்து வராது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு அதை நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதை கிளிக் பண்றதுக்கு தான் வந்து டஃபா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சட்டர் பட்டன் வந்து எங்க வேணாலும் வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம், எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிடிச்சிருக்கும் போது நம்மளுக்கு எங்கே கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி ஒரு சட்டர் பட்டன் வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இது சாம்சங் மொபைல்ல மட்டுமே இருக்கிறது, வேற எந்த மொபைலுமே இருக்காது. நம்ம பார்க்க போற செகண்ட் ஃபியூச்சர் சாம்சங்ல செட்டிங்ஸ் போய்க்கிருங்க. செட்டிங்ஸ்ல அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் கிளிக் பண்ணிக்கிறங்க. அதுல ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஸ்கிரீன்ஷாட் டூல் பார் அதை ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இது ஆன் பண்றது மூலியமா என்னன்னா மற்ற எந்த மொபைல்லையுமே கொடுக்காத ஃபியூச்சர் வந்து இதுல கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேஜ்ல உள்ள ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் தான் வந்து எடுக்க முடியும். அதுக்கு அடுத்த பேஜ்ல உள்ள ஸ்கிரீன்ஷாட் வந்து செப்பரேட்டா தான் எடுக்க முடியும். ஆனா சாம்சங்ல அது எல்லாத்தையுமே ஒரு டோட்டல் ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் கிளிக் பண்றோம்னா அதுக்கு வந்து டூல் பார்ங்கிற ஒரு இது வந்து அப்ளிகபிள் ஆகிரும் நம்மளுக்கு. அப்போ அந்த டவுன் ஆரோ அமுக்குனீங்கன்னா நீங்க கீழே இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா ஒரே ஸ்கிரீன்ஷாட்டா வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தாவே தெரியும், நம்ம ஜஸ்ட் வந்து டவுன் ஆரோ தான் அமுக்கிறோம், எல்லா ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு லாங் ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு எடுத்துருந்துருக்கும். இங்க பாருங்க. ஸோ ஒரு லாங் ஸ்கிரீன்ஷாட்டு ஒரே ஸ்கிரீன்ஷாட்ல வந்துருச்சு. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு நியூஸோ நீங்க படிக்கிறீங்க, அது ரொம்ப வந்து 3-4 பேஜஸ் வந்து போகுது அப்படின்னா நீங்க அதை ஒரே பேஜஸ்ல ஒரே ஷார்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ இப்படியே வந்து படிச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சாம்சங்ல கொடுக்குற ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ்னே வந்து சொல்லலாம். நம்ம தேர்ட் பார்க்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் டுவல் ஸ்கிரீன் ஆப்ஷன். இது வந்து முதல்ல சாம்சங் வந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா டைரக்டா மேலே ஆப்ஷன் இருக்கும். ஆனா இப்போ ஒரு சில மொபைல்ல வந்து இன்டைரக்டா தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ரீசன் பட்டன் அமுக்குனீங்கன்னா எல்லா நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐகான் மேல அப்படியே ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன் ஸ்பிளிட் ஸ்கிரீன் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்க செகண்டரியா என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத அடுத்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல வந்து டுவல் அப்ளிகேஷனை ஒரே நேரத்தில் வந்து யூஸ் பண்ணலாம். இது சாம்சங்ல வந்து வந்து டைரக்டா மேலேயே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்டைரக்டா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஃபியூச்சர்ஸ் சாம்சங்ல செட்டிங் போனீங்கன்னா அதுல அட்வான்ஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லாக் அண்ட் மாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இருக்காது. இது எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ டைரக்ட் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது என்னதுன்னா இப்போ நீங்க கேலரியில இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு இதுல இருந்து ஒரு இதை வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாவே ஷேர் அப்ளிகேஷன் நீங்க எதுல வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பிக்சரை வந்து ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணும்போது எனக்கு டைரக்டாவே வந்து நான் ரீசெண்டா யூஸ் பண்ண வாட்ஸ்அப்போட இதோ இல்ல மெசேஜோட சாட்டோ யாரோட இதை வந்து சேட் பண்ணிருக்கணும் அவங்களோட இது வந்து மேலே வந்து ரீசெண்டா இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் வாட்ஸ்அப்ல போய் அவங்கள வந்து தேடி அந்த இதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ண எல்லாமே வந்து டைரக்டா இங்கேயே இருக்கும். ஸோ நம்ம இப்படியே வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் சாம்சங்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஃபியூச்சர் சாம்சங்ல செட்டிங்ஸ் போய்க்கிறீங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா டிவைஸ் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். முன்னாடிலாம் நான் வந்து நம்ம கிளீன் மாஸ்டர் இல்ல வந்து ஏதாவது பேட்டரி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது சேஃபும் கிடையாது. ஆனா இப்ப மொபைல்லேயே வந்து கொடுத்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாமே பார்த்துக்கலாம், பேட்டரி, ஸ்டோரேஜ், மெமரி, செக்யூரிட்டி அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனையுமே வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி ஆப்டிமைஸ் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டோம்னா
நம்ம ஆப்டிமைசேஷன் நடக்கும். பேக்ரவுண்ட்ல இருக்கிறது இந்த மாதிரி என்னென்ன தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒவ்வொரு டைமும் நம்ம செட்டிங்ஸ்ல போய் ஒவ்வொரு டைமும் இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ஹோம் ஸ்கிரீன்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி உள்ள அப்ளிகேஷன் ஸ்கிரீன்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் ஐகான் அப்படின்னு ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சனால அப்படி இருக்கு. ஸோ ஐகானான ஆப் ஸ்கிரீன் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இப்போ ஆப் ஸ்கிரீன்லேயே வந்து வந்துடும். ஸோ ஆப் ஸ்கிரீன்லேயே வந்து டிவைஸ் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்தனால நம்ம இப்படியே வந்து இதை கிளிக் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கடி நம்ம கண்ணில் படுறதுனால நம்ம அடிக்கடி வந்து பண்ணுவோம். ஸோ இதனால மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் கொஞ்சம் ஃபாஸ்டப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஹோம் ஸ்கிரீனில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் அடிக்கடி பார்க்கறதுனால நீங்கள் ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ மொபைலும் கொஞ்சம் ஃபாஸ்டப்பாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் சாம்சங்ல குயிக் பேனல்லே வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட்கட்ஸை நம்ம டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறதா இருந்தாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து உள்ள ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுக்கு நம்ம போகணும்னா மற்ற மொபைல்லாம் ஹோல்ட் பண்ணுவோம் அந்த ஆப்ஷனை. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போகும். சாம்சங்லேயும் நம்ம அப்படி ஹோல்ட் பண்ணி ஆப்ஷனுக்குள்ள போகலாம். அப்படி இல்லாட்டினா நீங்க வந்து ஜஸ்ட் அந்த குயிக் பேனல்ல இருக்க நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் அந்த நேமை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்குள்ள போகும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த நேமை கிளிக் பண்ணாலே இந்த ஆப்ஷனுக்குள்ள போகும். அதுல இருக்க எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர்ஸும் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஒரு சின்ன ஃபியூச்சர் தான், ஆனா இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். நம்ம குயிக் பேனல்ல டார்ச் லைட் ஆப்ஷன் இருக்கும். எப்பவுமே டார்ச்சை வந்து ஆன் பண்ணுவோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். ஆனா இந்த டார்ச்சோட பிரைட்னஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த டார்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நேம் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ஆப்ஷன்ஸ்குள்ள போகும். அதுல பிரைட்னஸ் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி லெவல் வந்து கம்மியா இருக்கு, இல்ல அதிகமான பிரைட்னஸ் தேவை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு பிரைட்னஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்றது வந்து வேற எந்த மொபைலுமே கொடுக்குறதுலேயே நினைக்கிறேன். சாம்சங்ல இது கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான அப்டேட்டா வந்து இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபீச்சர் சாம்சங்கோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நிறைய போன்ல வந்து காமிக்காது டேரக்டா, நம்மளா தான் ஆன் பண்ணணும். ஆனா அந்த ஆப்ஷன் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப உள்ள போய் தேடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் வச்சிருக்காங்க, டேரக்டா ஆப்ஷன் இல்ல. ஸோ அதை ஈஸி எப்படி நம்ம எனேபிள் பண்றது அப்படின்னா நோட்டிபிகேஷன் பேனலை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதுல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் பார்ல பாத்தீங்கன்னா ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து நம்ம டேரக்டா வந்து பாத்துக்கலாம். ஸோ மொதல் வந்து இது டேரக்டா இருந்துச்சு, இப்போ இன்டெரக்டா வச்சிருக்கனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சொல்றோம். சாம்சங்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ல வந்து நோட்டிபிகேஷன் லைட் வந்து கொடுக்கறது இல்ல. ஸோ அந்த நோட்டிபிகேஷன் லைட்டுக்கு பதிலாக நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம யாருக்கும் அது தெரியறது இல்லை. ஸோ சாம்சங்ல நம்ம ஒரு இன்கமிங் காலோ ஒரு மெசேஜோ வந்து வருதுன்னா அதை எப்படி நோட்டிபிகேஷன் லைட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா செட்டிங்ஸ் போய்க்கிறங்க. அந்த செட்டிங்ஸ்ல கீழே வந்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல அட்வான்ஸ் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அட்வான்ஸ் செட்டிங்ல ஃபிளாஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம கேமரா ஃபிளாஷ் இல்ல வந்து ஸ்கிரீன் ஃபிளாஷ் ரெண்டுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ கேமரா ஃபிளாஷ் ஆன் பண்ணோம்னா நம்ம கேமராவோட ஃபிளாஷ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த கேமராவோட ஃபிளாஷ் வந்து வரும். அதே மாதிரி நம்ம ஸ்கிரீன் ஃபிளாஷ் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா ஸ்கிரீன் வந்து ஃபிளாஷ் ஆகும், அப்படியே ஒரு தடவை ஃபிளாஷ் ஆகிட்டு வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுக்காதனால இந்த மாதிரியான இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மெசேஜும் இன்கமிங் காலோ வருதுன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் லைட் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் நான் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா நம்ம இதை விட பெட்டர் ஃபியூச்சர்ஸே வந்து ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னதுன்னா நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்குது ஜஸ்ட் அந்த கேமரா பேனல் மேல இந்த லைட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல லைட் வரும். அந்த லைட்டை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர், நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து அப்படியே வந்துக்கலாம். இது வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபிகேஷன் பேனல் பாரை வந்து அக்சஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது மொபைல் பெருசா இருந்துச்சுன்னா அதை அக்சஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்கிரீன் சென்டர்ல இருந்தே நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சாம்சங்ல செட்டிங்ஸ் போய்க்கிறீங்க. செட்டிங்ஸ்ல டிஸ்பிளே போனீங்கன்னா டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு ஹோம் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்கிரீன் சென்டர்ல வச்சு ஸ்வைப் டவுன் பண்ணோம்னாவே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே வந்து இருக்கும். இதை எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் செட்டிங் நம்மளுடைய பிரைவசி சம்பந்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம மொபைல வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்றதுக்கு வந்து கேட்பாங்க, வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தந்துடுறேன், ஃபேஸ்புக் மட்டும் பார்த்துட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் மொபைலை கொடுத்துருவோம். ஆனால் அவங்களால வந்து வேற எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மொபைல வந்து அவங்க ஃபேஸ்புக் பார்க்கறது மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மட்டும் அவங்க அக்சஸ் பண்றது வந்து எப்படி பண்ணலாம், நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனா செட்டிங்ஸ் போய்க்கிறீங்க. செட்டிங்ஸ்ல பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல அதர் செக்யூரிட்டி செட்டிங் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து
பின் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பின் விண்டோஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா, நம்மளுடைய மொபைல நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எப்படி அதை பின் பண்ணி கொடுக்குறதுனா, நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அதை ரீசெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபேஸ்புக் ஐக்கான் வந்து வந்துடும். அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பின் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சனால, பின் விண்டோஸ் ஆன் பண்ணி வச்சனால பின் திஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து பின் ஆயிரும். ஸோ ஃபேஸ்புக் பின் ஆனதுக்கப்புறம் அவங்களால ஃபேஸ்புக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வெளியில வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அப்படியே வந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இது ரெண்டையும் வந்து கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ அவங்கள்ட்ட தான் வந்து மொபைலை வந்து கொடுத்தாகணும். ஸோ அவங்க ஃபேஸ்புக்கை தவிர அவங்களுடைய மொபைல் வந்து வேற எதையுமே யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா இருக்கும். இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சாம்சங் நியூ மாடலோ இல்ல சாம்சங்கோட One UI 2.0 நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இல்லாதவங்க One UI 2.0 வந்து அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் பேனல்ல உங்களுக்கு ஒரு டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ அப்படி இல்லாதவங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல செட்டிங்ஸ் வந்து அதுல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா குவிக் பேனல் லே அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஷோ மீடியா அண்ட் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா மீடியா டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ ஏதாவது நீங்க ஒரு சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாலும் அந்த ரீசெண்ட் சாங்ஸ் வந்து இதுல அவைலபிள் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கனெக்டட் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டிவைசஸும் இதுல வந்து ரீசெண்ட்ல வந்து ஆட் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்ம அப்ளிகேஷனோட ஷார்ட்கட்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நான் வந்து யூடியூப் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேற ஏதாவது ஒரு 6 அப்ளிகேஷனை கூட வந்து இதுல வந்து ஷார்ட்கட்ஸா வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இங்க அப்ளிகேஷன் வந்து டைரக்டா இங்கேயே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள அப்ளிகேஷனுக்குள்ள டைரக்டா வந்து போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இது வேற எந்த மொபைலுமே கொடுக்குறது இல்லை இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ். இது கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லதா இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ், இப்போ உள்ள எல்லா மொபைல்ஸுமே ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒன்று டிராப் நாட்ச் இல்ல வந்து வி நாட்ச் யூ நாட்ச் இல்ல டாட் நாட்ச் இந்த மாதிரி நிறைய டாட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஃபுல் ஸ்கிரீன் வியூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஒரு சில நேரம் அந்த கட் மட்டும் தனியா வந்து தெரியும். ஸோ அப்படி வந்து இதை வந்து தெரிய வேணாம், எனக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன் வியூ வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டைரக்டா கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ வந்து உள்ளதான் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ உள்ள நம்ம டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போய்க்கிறீங்க. செட்டிங்ஸ்ல டிஸ்பிளே போனீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஸ்ல போனீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ஃபுல் ஸ்கிரீனுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து போட்டிருக்கும். ஸோ அதுல 3 டாட்டட் ஐகான் வந்து இருக்கும். அதுல அட்வான்ஸ் செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் கேமரா லே அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த யூ நாட்ஸ் வந்து எனக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளேல ஒரு யூ நாட்ஸ் மட்டும் தெரியுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் ஹைட் கேமரா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த கேமரா இருக்கிற வியூவே வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த கேமராவே வந்து விசிபிளாவே தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்கிரீன் பார்க்குற அந்த அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வேணுங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ், நம்ம என்னதான் வந்து ஸ்கிரீன் லாக் போட்டு வச்சிருந்தாலும் அந்த பேட்டர்னை வந்து நம்ம டிரா பண்ணும்போது நம்ம பக்கத்துல இருந்தோ இல்ல பின்னாடி இருந்தோ நம்மளுடைய ஃப்ரெண்டோ இல்ல குழந்தைகளோ வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டு நம்ம இல்லாதப்ப கூட அவங்க வந்து அவங்களால போனை வந்து அக்சஸ் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு தெரியாம பேட்டர்ன் போடுறது அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸ் போய்க்கிறீங்க. செட்டிங்ஸ்ல லாக் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் ஸ்கிரீன் பண்ணீங்கன்னா செக்யூர் லாக் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இப்ப நம்ம டிரா பண்ணும்போது நம்ம என்ன டிரா பண்றோமோ அது வந்து பேட்டர்ன் வந்து விசிபிளா தெரியும். ஸோ அந்த விசிபிளை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஆஃப் பண்ணி வைக்கிற மூலியமா இப்ப நம்ம உள்ள வந்துட்டு இப்ப நம்ம ஏதாவது ஒரு லாக் வந்து போடுறோம், ஸோ லாக் வந்து பேட்டர்ன் வந்து டிரா பண்றோம் அப்படின்னா அது வந்து விசிபிளாவே வந்து தெரியாது. ஸோ இன்விசிபிளா இருக்கும். அதனால அவங்களால வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் வந்து லாக் வந்து செக் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து லாக் போடுறேன். அது வந்து பேட்டர்ன் வந்து விசிபிளாவே இல்லை. ஸோ இதனால வந்து அவங்க நம்ம பாஸ்வேர்டை வந்து பார்க்க முடியாது. ஸோ இன்னும் வந்து செக்யூரா இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ், ஒரு சில மொபைல் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமா வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஒரு மொபைல் வந்து நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போகணும் இல்லை வந்து வேற ஏதாவது ஆக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து ஒரு சின்ன ஐக்கான் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ சாம்சங்ல வந்து அது டிஃபால்ட்டா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்ல செட்டிங்ஸ் போய்க்கிறீங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதுல அக்சசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இன்ட்ராக்ஷன் அண்ட் டெக்ஸ்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம டிக் பண்ணிட்டோம்னா அந்த அசிஸ்டன்ட் மெனு வந்து ஆன் ஆயிரும். ஸோ அந்த அசிஸ்டன்ட் மெனு மூலியமா நம்ம நிறைய ஆக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு ஸ்க்ரீன் ஆஃப் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம இன்னும் வேணும்னா அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம கூட வச்சுக்கலாம். ஸோ மெனு செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் மெனுல என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து வேணும், என்னென்னலாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வேணுங்கிற ஆப்ஷன் வந்து அதில் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நம்ம பார்ட் 2 வீடியோ கூட வந்து செப்பரேட்டா வந்து மேக் பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்ததுல உங்களுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாம்சங் யூசரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.